காடை சுக்கா வறுவலுக்கு 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஆற வச்சுட்டு மிக்சியில் பல்ஸ் போட்டுக்கோங்க 2-3. அடுத்து சின்ன வெங்காயம் ஆல்ரெடி நறுக்கி வச்சாச்சு. பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்து 2 தக்காளி எடுத்துக்கிறேன். 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து தாளிக்கிறதுக்கு சோம்பு, கிராம்பு 1, பட்டை மிளகா. நான் எனக்கு காரம் அதிகம் வேணுன்றதுக்காண்டி நான் அதிகமாக போட்டிருக்கேன். ஒரு 5 போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். பட்டை மிஸ் ஆகிடுச்சு, ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், 20 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி. தண்ணி ஊற்றி அரைக்காமல் 3 பீஸ் வந்துட்டு தக்காளி போட்டு அரைங்க. ஒரு கடாயை எடுத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச தாளிக்கிற பொருளை எடுத்து அதில் போட்டுருங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம், லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கணுன்னு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், சீரக மிளகு தூள் ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு காரம் பத்தாததுனால நான் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா மசாலாவை வதங்க விடுங்க. ஆச்சி சிக்கன் மசாலா யூஸ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் ஃப்ளேவரபுளாக இருக்கும். காரமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம க்ளீன் பண்ணி வச்ச காடையை எடுத்து போட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் வந்துட்டு மூடி போட்டே வச்சுருங்க. நல்லா கொஞ்சம் மசாலாலாம் அதில் சாரட்டும். ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சுக்கா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கருவேப்பிலை லைட்டாக தூவி விட்டுட்டு அவ்வளோதான், முடிஞ்சது சூப்பர். தேங்க்யூ.